நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. 2.5 கோடி மதிப்பிலான மரகதக்கல்லை விற்க வேண்டும் என கூறிய ரத்தினக்கல் வியாபாரி மரகதக்கல்லை விலைக்கு வாங்க தன்னிடம் ஒருவர் இருப்பதாக கூறி ரத்தினக்கல் வியாபாரியை ஏமாற்றிய இருவர். ரத்தினக்கல் வியாபாரியை காரில் கடத்தி சென்று மரகதக்கல்லை பறித்துவிட்டு எஸ்கேப் ஆன 7 பேர் கொண்ட கும்பல். திட்டம் போட்டு கட்டம் கட்டிய கடத்தல் கும்பலை போலீசார் 4 நாட்களுக்கு பின் கைது செய்தது எப்படி? பின்னணி என்ன? சார், 2.5 கோடி மதிப்புள்ள அரக்கு நிற மரகதக்கல் போச்சு, 15,000 ரொக்கம், செல்போன் எல்லாமே போச்சுன்னு அழுதுகிட்டே அரக்க பறக்க ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காரு ரத்தினக்கல் வியாபாரி முனியசாமி. அப்போ நடந்த விஷயத்த முழுமையா சொன்னாதான் அதுக்கு ஏத்தபடி நடவடிக்கை எடுக்க முடியும்னு போலீசார் சொன்னதுக்கு அப்புறம் முனியசாமி நடந்த விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. மதுரை கட்டிப்பட்டி பெருமாள் நகர்ல உள்ள முனியசாமி கடந்த 30 வருஷமா ரத்தினக்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட வியாபாரிகள் விலை உயர்ந்த ஜாதி கற்களை வாங்குறதும் விற்கிறதும் வழக்கம். அப்படித்தான் இலங்கையில உள்ள ஒருத்தர்கிட்ட இருந்து அரிதிலும் அரியான அரக்கு நிற அலெக்சாண்ட்ரைட் ரக மரகதக்கல் ஒன்ன வாங்கியிருக்காரு முனியசாமி. நைட்ல மாணிக்கமாவும் பகல்ல எமரால்டாகவும் மாறும் அந்த மரகதக்கல்ல நல்ல விலைக்கு விற்கணும், யாராவது பார்ட்டி இருந்தா சொல்லுங்கன்னு சிவகாசியை சேர்ந்த புரோக்கர் ஜாகிர் கிட்ட கேட்டிருக்காரு முனியசாமி. பணம் பல்கா உள்ள பார்ட்டி எனக்கு தெரியாது, ஆனா கீழக்கரையில உள்ள அபுதாகிர் கைவசம் நிறைய பார்ட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஜாகிர். அடுத்து அபுதாகிர் கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காரு முனியசாமி. மரகதக்கல்லோட பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துருங்க, நான் நல்ல பார்ட்டியோட வந்து மரகதக்கல்ல வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அபுதாகிர். அடுத்து சொன்ன மாதிரியே பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்த முனியசாமி, நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி வரணும்னு கேட்டிருக்காரு. 5 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்ன அபுதாகிர் அடுத்து அரங்கேற்றம் பண்ண விஷயம்தான் அதிர்ச்சியே. அலெக்சாண்ட்ரைட் ரக மரகதக்கல்லோட வெயிட் பண்ணிட்டு இருந்த முனியசாமி பக்கத்துல கார் ஒண்ணு வந்து நின்று இருக்கு. அபுதாகிர் தான் பார்ட்டியோட வந்திருக்காரு, மரகதக்கல்ல கொடுத்துட்டு பணம் வாங்கலான்னு நினைச்ச முனியசாமிக்கு அங்க நடந்ததே வேற. காருக்குள்ள ஏறுங்கன்னு அபுதாகிரும் ஜாகிரும் சொன்னதும் யோசிக்காம கார்ல ஏறி இருக்காரு முனியசாமி. அந்த கார்ல இன்னும் 5 பேர் இருந்திருக்காங்க. ஒழுங்கா நீயா மரகதக்கல்ல கொடுத்துட்டா உயிர் மிஞ்சும், இல்லனா உசுரை எடுத்துருவோன்னு மிரட்டி இருக்காங்க கார்ல இருந்த கும்பல். உங்ககிட்ட எதுக்கு நான் கொடுக்கணும், 2.5 கோடி கொடுத்தா மரகதக்கல்ல கொடுப்பேன், இல்லனா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் முனியசாமிய காருக்குள்ள வச்சு கும்மி எடுத்த அந்த கும்பல் மரகதக்கல், 15,000 ரொக்கம், முனுசாமியோட செல்போன் இதெல்லாம் பறிச்சுட்டு நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காரு முனியசாமி. அடுத்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஜாகிர் அபுதாகிர் 2 பேரோட செல்போன் எண்களையும் வச்சு தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க 2 ஸ்பெஷல் டீம். அதுல ஒரு டீம் மதுரை, தேனி, திருச்சியில சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் தூத்துக்குடி, திருநெல்வேலியில தேடி இருக்காங்க. அதுல ஒரு லாட்ஜில் பதுங்கி இருந்த தாளமுத்து நகர் கனகராஜ் தான் முதல்ல பிடிபட்டிருக்கான். அடுத்து தாளமுத்து நகர் கனகராஜ் கிட்ட தங்களோட பாணியில போலீசார் விசாரிச்சப்ப தன்னோட கூட்டாளிகள் அத்தனை பேர் இருக்கிற இடத்தையும் ஒப்பிச்சிருக்கான். தேனி கீழவடகரை செய்யது அபுதாகிர், இளையான்குடி முகமது நஃபால், சிவகங்கை முகமது அசாருதீன், தூத்துக்குடி கனகராஜ், அத்திமரப்பட்டி ராஜா ஜோஷ்குமார், முத்தையாபுரம் சூசை நகர் முத்துச்செல்வம் ஆகிய 6 பேரையும் 4 நாள்ல போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அதோட அவங்க கிட்ட இருந்து மரகதக்கல்லையும் மீட்டிருக்காங்க. இதுல முகமது அசாருதீன், முகமது நவ்ஃபால் மேல ஏற்கனவே ஹவாலா வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 பேருமே குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. விலை மதிக்க முடியாத பொருட்களை சட்டப்படி முறையா விற்கிறது தான் சரி. அதுல அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து மோசடி கும்பல் கிட்ட மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் காவல்துறையினரோட எச்சரிக்கை. ஹோலி பண்டிகை வைபில் இருந்த பொதுமக்கள்
பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட பயங்கர அலறல் சத்தம். கணவனின் ஆணுறுப்பை கத்தியால் அறுத்த காதல் மனைவி. ஆறாக ஓடிய ரத்தத்தை பார்த்து குலை நடுங்கிய அக்கம் பக்கத்தினர். கணவனை மனைவி துடிதுடிக்க கொலை செய்தது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? மார்ச் 14 மதிய நேரம் பீகார்ல உள்ள வைஷாலிங்கிற ஒரு சின்ன ஊர்ல மக்கள் எல்லாரும் மாறி மாறி கலர் பொடியை வீசி ஹோலி கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. தெருவுக்கு தெருவு எங்க பார்த்தாலும் கொண்டாட்டம் தான். அந்த நேரத்துல ஒரு வீட்ல இருந்து மட்டும் யாரோ கதற சத்தம் பலமா கேட்டிருக்கு. ஹோலி வைப்ல இருந்தவங்க சிலர் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க போனவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஈரக்குலையே நடுங்கி போயிருக்கு. ஏன்னா அங்க ஒரு இளைஞரோட ஆணுறுப்பை இளம்பெண் ஒருத்தங்க கத்தியால அறுத்ததுல வீடு முழுசும் ரத்தமா கிடந்திருக்கு. அதை பார்த்ததும் கொலை நடுங்கி போனவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அந்த இளம்பெண் கிட்ட இருந்து இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே இளைஞர் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு இளம்பெண்ணை கைது செஞ்ச போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில உயிரிழந்த இளைஞர் அந்த இளம்பெண்ணோட கணவர் அப்படிங்கிறதும் அவரோட பேரு மிதிலேஷ் பஸ்வான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. கணவனை சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க மனைவி பிரியங்கா தேவி கிட்ட விடாம விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கள்ளக்காதலனுக்கு கணவன் தடையாய் இருந்ததால அவரோட கதையை முடிக்க பிளான் போட்டதாகவும் அதன்படி முதல்ல ஆணுறுப்பை அறுத்ததாகவும் பிரியங்கா தேவி வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. வைஷாலி மாவட்டத்தை சேர்ந்த மிதிலேஷ் பஸ்வான் பிரியங்கா தேவி தம்பதிக்கு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. பிரியங்கா தேவி பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப அங்க உள்ள ஒரு இளைஞரோட நட்பா பழகிருக்காங்க. அந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாகவும் மாறி இருக்கு. எப்பவும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த இளைஞரோடவே இருந்திருக்காங்க பிரியங்கா தேவி. இந்த விஷயம் மிதிலேஷ் பஸ்வானுக்கு சுத்தமா தெரியாது. ஒரு நாள் வழக்கம் போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து கிளம்பின பிரியங்கா தேவி இரவு 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. அதனால மிதிலேஷ் மனைவி வேலை பார்க்குற கடைக்கு போயிருக்காரு. அங்க பிரியங்கா தேவியும் அந்த இளைஞரும் தனிமையில இருந்திருக்காங்க. மனைவிய பார்க்க கூடாத கோலத்துல பார்த்த மிதிலேஷ் உடஞ்சு போயிருக்காரு. அடுத்து மனைவிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கண்டிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு வேலைக்கு போகாம கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த பிரியங்கா தேவி கணவனுக்கு தெரியாம மறுபடியும் கள்ளக்காதலனோட செல்போன்ல பேசி ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. மனைவி இளைஞர் கூட பேசுறத பார்த்து கொந்தளிச்ச மிதிலேஷ் பிரியங்கா தேவிய சரமாரியா அடிச்சிருக்காரு. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன மனைவி இவன் உயிரோட இருந்தா நம்மளால கள்ளக்காதலனோட பேச முடியாதுன்னு சொல்லி மிதிலேஷோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. ஹோலி பண்டிகை அன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில மறுபடியும் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்தோட உச்சிக்கு போன பிரியங்கா தேவி கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து மிதிலேஷை கீழே தள்ளி ஆணுறுப்பை அறுத்திருக்காங்க. ரத்தம் அதிகமா வெளியேறி வழியில துடிதுடிச்ச மிதிலேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டாரு. இந்த உண்மைகள் எல்லாம் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கள்ளக்காதலனுக்காக காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவரை துடிக்க துடிக்க கொலை பண்ண மனைவி பிரியங்கா தேவிய கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். திருமணமாகி பெண் குழந்தை உள்ள நிலையிலும் 2 பேருடன் தகாத உறவில் இருந்த பெண் காவல் நிலையம் வரை சென்ற விவகாரம். திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணையும் 2 காதலர்களையும் எச்சரித்து அனுப்பிய காவல்துறையினர். காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து முடிந்த ஒரே மாதத்தில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை பைக்கில் ஹெல்மெட் அணிஞ்சு வந்த ஒருத்தன் தேங்காயை வெட்டுற அரிவாளால வெட்டிட்டு வந்த பைக்லயே தப்பிச்சு போயிருக்கான். பொண்ணை வெட்டிட்டு பைக்ல போனவனை பிடிக்க அங்க இருந்தவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா கிட்ட போன வேகத்துல யூ டர்ன் போட்டு பேக்ல வந்திருக்காங்க. ஏன்னா பொண்ணை வெட்டின அரிவால தன்னோட பைக் டேங்க் கவர்ல வச்சிருந்திருக்கான். டேங்க் கவர்ல அரிவா இருந்ததை பார்த்ததும் அவன் கிட்ட கூட யாருமே போகல. உடனே போனை எடுத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு யாரு, அவனை வெட்டினது யாரு, எதுக்கு இந்த கொடூர தாக்குதல் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு.
கோவை ஆனமலையை தாண்டி தமிழக கேரள எல்லை பகுதியில உள்ள வளந்தாய மரங்கிற ஊரை சேர்ந்த ரகுநாதனும் அஸ்வதியும் 8 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அஸ்வதி தன்னோட தம்பி மனைவி கூட சேர்ந்து கேரளா பார்டர்ல இருக்கிற லாட்டரி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ரகுநாதனுக்கும் அஸ்வதிக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கு. இதனால 2 பேரும் பிரிஞ்சு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்திருக்காங்க. தம்பதிக்குள்ள பிரச்சனை வரும்போதெல்லாம் ரகுநாதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி தான் 2 பேரையும் உட்கார வச்சு சமரசம் பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு. அப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தப்ப அஸ்வதிக்கும் முரளிக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் முரளிய தனிமையில சந்திச்சு பேசியிருக்காங்க அஸ்வதி. இந்த விஷயம் கணவன் ரகுநாதனுக்கு தெரிஞ்சு வீட்டுல திரும்பவும் பிரச்சனை வந்திருக்கு. மனைவி அஸ்வதிய பல முறை கண்டிச்சும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. இதனால முரளிய சந்திக்க முடியாத மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்க போய் மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அஸ்வதியோட போன் நம்பரையும் மாத்திட்டாரு. ஒரு வழியா அஸ்வதிய ரொம்ப தூரம் தள்ளி கூட்டிட்டு வந்துட்டோம், இனிமே அந்த முரளி தொல்லை இருக்காதுன்னு நினைச்சு நிம்மதியா இருந்திருக்காரு கணவன் ரகுநாதன். ஆனா அந்த நிம்மதி கொஞ்ச நாள் கூட அவருக்கு நிலைக்கல. ரகுநாதனோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்கு முரளிக்கு பதிலா முத்துக்குமாருங்கிற புது கேரக்டர் உள்ள வந்திருக்கு. அஸ்வதி வேலை பார்க்கிற அதே லாட்டரி சீட் கம்பெனில தான் இந்த முத்துக்குமாரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல அது எல்லை மீறி போயிருக்கு. தன்னோட மனைவி அஸ்வதி கூட வேலை பார்க்கிற முத்துக்குமார் கூட பழகிறத தெரிஞ்சுக்கிட்ட ரகுநாதன் திரும்பவும் மனைவி கூட சண்டை போட்டிருக்காரு. கண்டிச்சு பார்த்திருக்காரு, அடிச்சும் பார்த்திருக்காரு. ஆனா அஸ்வதி அப்பவும் முத்துக்குமார் கூட பேசுறதையும் பழகிறதையும் விடல. முத்துக்குமார் கூட அஸ்வதி பேசுறாங்களான்னு செக் பண்றதுக்காக அவங்க செல்போனை பார்த்தப்பதான் முத்துக்குமார் கூட மட்டும் இல்ல, பழைய காதலன் முரளி கூடயும் அஸ்வதி பேசி பழகிட்டு இருக்கிறது ரகுநாதனுக்கு தெரிஞ்சிருக்கு. அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு. அஸ்வதியை எப்படி திருத்துறதுனே தெரியாம தவிச்ச ரகுநாதன் நேரா வால்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் வாங்கி விசாரிச்ச போலீஸ் ரகுநாதன், அஸ்வதி, முத்துக்குமார், முரளின்னு 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிப்ரவரி 9ஆம் தேதி பஞ்சாயத்து நடந்திருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட உங்களுக்கு என்னடா பேச்சு பழக்கம்னு கேட்டு முத்துக்குமாரையும் முரளியையும் போலீஸ் கண்டிச்சிருக்காங்க. இனிமே அஸ்வதி கூட பேசுறது பழகிறது தெரிஞ்சா 2 பேரையும் உள்ள தள்ளிடுவோன்னு போலீஸ் மிரட்டினதுனால முத்துக்குமாரும் முரளியும் இனிமே அஸ்வதி கிட்ட பேச மாட்டோம், பழக மாட்டோம்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கணவன் கூட ஒழுங்கா வாழணும்னு சொல்லி அஸ்வதியை எச்சரிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. காவல் நிலையத்துல வச்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அஸ்வதி முத்துக்குமார் முரளின்னு 2 பேர் கூடயும் பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்திட்டாங்க. 2 பேர் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு தான் உண்டு தன்னோட குடும்பம் உண்டுன்னு இருந்திருக்காங்க. இந்த நிலையில திங்கட்கிழமை காலை வழக்கம் போல தன்னோட வீட்டுல இருந்து லாட்டரி சீட்டு கம்பெனிக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த வழியில முரளி அஸ்வதியை பார்த்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அஸ்வதியை வழிமறிச்ச முரளி பழைய மாதிரி என் கூட பேச முடியுமா முடியாதான்னு மிரட்டுற துணியில கேட்டிருக்கான். அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க அஸ்வதி. என் கூட பழைய மாதிரி பேசி பழகலனா உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் முரளி. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம நடந்து போயிருக்காங்க அஸ்வதி. நம்ம வழிக்கு ஒத்து வரலனா அஸ்வதியோட கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ண முரளி வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தேங்காய் வெட்டுற அரிவாலை தன்னோட பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். அஸ்வதி எடுத்தெறிஞ்சு பேசினதும் கடுப்பான முரளி பேக்ல இருந்து அரிவாலை எடுத்து அஸ்வதியோட தலையிலையும் கைகாலையும் சரமாரியா வெட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த அரிவாலை பைக் டேங்க் கவர்ல வச்சுட்டு கண்ணிமிக்கிற நேரத்துல தப்பிச்சு போயிருக்கான். தாக்குதல்ல பலத்த காயமடைஞ்ச அஸ்வதி கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விசாரணையில நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தப்பிச்சு போன முரளியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. தண்டவாளத்தில் 2 துண்டுகளாக கிடந்த ஆண் சடலம், இளைஞரின் உடலில் இருந்த நகக்கீறல்கள், காதலனை அடித்து கொலை செய்து தண்டவாளத்தில் வீசி சென்ற லிவின் காதலி, இளைஞரின் சட்டை பையில் இருந்த பஸ் டிக்கெட்டால் துப்பு துலக்கிய போலீஸ், காதலியை போலீசார் சுற்றி வளைத்தது எப்படி, கொலையாளிகள் சிக்கினார்களா, நடந்தது என்ன? பிப்ரவரி 19ஆம் தேதி பெங்களூர் ரயில்வே டிராக்ல இளைஞர் ஒருத்தர் இறந்து கிடக்கிறதா லோக்கல் போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து அங்க போன போலீஸ்காரங்க 2 துண்டா கிடந்த இளைஞர் ரயில் மோதி இறந்திருக்கலான்னு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த இளைஞரோட கழுத்து கைகள்ல நகக்கீறல்களும் கம்பியால அடிச்ச காயங்களும் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அப்போதான் இது விபத்து இல்ல கொலைன்னு முடிவு பண்ண போலீஸ் இளைஞரை கொலை பண்ணது யாரு,
எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இளைஞரோட சட்ட பாக்கெட்ல பஸ் டிக்கெட் ஒன்று இருக்கிறத பார்த்த காவலர்கள் அதை எடுத்து பார்த்துருக்காங்க. அது ஓசூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கான டிக்கெட்டா இருந்துச்சு. அடுத்து ஓசூருக்கு கிளம்பி போன ஸ்பெஷல் டீம் ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல ஓசூர்ல இருந்து பெங்களூருக்கு போற பஸ்ல கொலை செய்யப்பட்ட இளைஞரும் அவர் கூட ஒரு இளம் பெண்ணும் ஏறினது பதிவாகி இருந்துச்சு. யார் இந்த பொண்ணு, இளைஞருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்க இளைஞரோட போட்டோவை தமிழக எல்லையில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் பெங்களூர் போலீஸ் அனுப்பி வச்சு புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் இளைஞரோட பேரு லோகநாதனும் அவர் கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. கிரானைட் பாலிஷ் செய்யற வேலை பார்த்துட்டு இருந்த லோகநாதனை காணோன்னு சொல்லி அவரோட சொந்தக்காரங்க ஏற்கனவே சூளகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் லோகநாதனோட வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க இளைஞர் பெங்களூர்ல இறந்து கிடந்த விஷயத்த பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. மகன் இப்ப கிடைச்சிருவான் அப்ப கிடைச்சிருவான்னு காத்துட்டு இருந்தவங்க மகனை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் கதறி அழுதுருக்காங்க. அடுத்து லோகநாதனுக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்குதான்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். எங்க மகனுக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார், அவனுக்கு ஓசூர்ல பூ வியாபாரி சத்யவாணிங்கிற பொண்ணு கூட பழக்கம் இருந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை அடிப்படையா வச்சு சத்யவாணியோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. போலீஸை பார்த்ததும் சத்யவாணிக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டியிருக்கு. என்ன வேணும் சார், எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க சத்யவாணி. லோகநாதனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு காவலர்கள் கேட்க, லோகநாதனா, எனக்கு அவரை யாருன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்யவாணி. அடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கைப்பற்றின சிசிடிவி கேமரா காட்சிகளை காட்டி விசாரிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறின சத்யவாணி லோகநாதனை கொலை பண்ணது நான் தான் ஒண்ணு விடாம நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சத்யவாணியும் லோகநாதனும் 4 வருஷமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, சத்யவாணிக்கு ஏற்கனவே வரதராஜன் அப்படிங்கிறவரோட 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த விஷயம் லோகநாதனுக்கு தெரியாது. வரதராஜனுக்கும் லோகநாதனுக்கும் சந்தேகமே வராத மாதிரி ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சத்யவாணி. வாடகை வீட்டுல ஒன்னா வசிட்டு இருந்த லோகநாதனுக்கு லிவ் இன் காதலி மேல லைட்டா சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா அடிக்கடி பூ வியாபாரத்துக்கு போறேன்னு சாக்கு சொல்லி இரவு நேரத்துல வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. காதலி அப்படி எங்க தான் போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வியாபாரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பின சத்யவாணி பின்னாடியே போயிருக்காரு லோகநாதன். அப்பதான் அவங்களுக்கு ஏற்கனவே வரதராஜன் கூட கல்யாணம் ஆனது லோகநாதனுக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த சத்யவாணி கிட்ட பார்த்த விஷயத்தை கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்ட, இனிமே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், வரதராஜன் எல்லாம் போய் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதனால கடுப்பான சத்யவாணி தான் பண்ண தப்ப கணவர்கிட்ட சொல்லி காலில் விழுந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வரதராஜன் கூட்டாளிங்களோட சேர்ந்து லோகநாதனோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. பெங்களூர்ல வாடகை வீட்டில் இருந்த லோகநாதனை கணவன் மனைவி கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து இரும்பு கம்பியால சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதுல சம்பவ இடத்திலேயே இறந்து போன லோகநாதன் உடலை வரதராஜனும் கூட்டாளிகளும் சேர்ந்து பெங்களூர் ரயில்வே தண்டவாளத்துல போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலையாளிகள் சத்யவாணி, வரதராஜன், கூட்டாளிங்கன்னு 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க போலீஸ். டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்த மொட்டை கடுதாசி, லெட்டருடன் சேர்ந்து வந்த பென்டிரைவில் இருந்த 59 அதிர்ச்சி வீடியோக்கள், ஏகப்பட்ட மாணவிகளை அரட்டி உருட்டி இச்சையை தீர்த்து கொண்ட பேராசிரியர், புகார் வந்து 10 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, விசாரணைக்கு ஒத்துழைக்காத கல்லூரி நிர்வாகம், புகாருக்கு மேல் புகார், அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. நடந்தது என்ன? பத்து மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஹத்ராஸ் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. அந்த கடிதம் எங்க இருந்து வந்திருக்கு, யார் எழுதுனாங்கிற எந்த விவரமும் அதுல குறிப்பிடப்படல. ஆனா அந்த லெட்டரோட சேர்ந்து ஒரு பென்டிரைவும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தாங்க போலீஸ். அதுல அரசு நடத்துற சேத்பூல் சந்த் பாக்லா முதுகலை கல்லூரியில இளங்கலை புவியியல் படிச்சுட்டு வரதாவும், காலேஜ்ல வேலை பார்க்கிற ப்ரொஃபசர் ஒருத்தர் மாணவிகள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறதாவும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு.
புவியியல் துறை தலைவராக இருக்கிற ரஜினிஷ்குமார் பல வருடங்களாவே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறதாவும், இது சம்பந்தமா காலேஜ் நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த லெட்டர்ல என்னோட பேரை எழுத கூட பயமா இருக்குதுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சாலே அந்த ப்ரொஃபசர் என்ன கொன்னுருவான்னு, எப்படியாச்சும் என்னையும் என்ன போன்ற சக மாணவிகளையும் காப்பாத்துங்கன்னு அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. கடைசி வரியில இதெல்லாம் நான் வெறும் வாய் வார்த்தையால மட்டும் சொல்லல, எல்லா புகாருக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் பென் டிரைவ்ல இருக்குன்னு லெட்டர்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. உடனே பென் டிரைவை ஓபன் பண்ணி பார்த்தப்போ காலேஜுக்குள்ள வச்சே ப்ரொஃபசர் பல பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட வீடியோக்கள் இருந்திருக்குது. இந்த புகார் சம்பந்தமா முதல்ல வேகமா விசாரணை முன்னெடுத்த போலீஸ் கொஞ்ச நாள்லயே கம்ப்ளைண்ட் லெட்டரை கிடப்புல போட்டதா சொல்லப்படுது. போலீஸ் இப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்க, அப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு காத்துட்டு இருந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்பின மாணவி. ஆனா 10 மாசத்துக்கு மேலாகியும் போலீஸ் தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இதனால ஏமாற்றம் அடைஞ்ச அந்த மாணவி அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரையும் பென்டிரைவையும் ஒரு டிவி சேனலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த பிரச்சனைக்கு உங்க டிவி சேனல் மூலமா ஒரு முடிவு கட்டுங்கன்னு இன்னொரு லெட்டரும் அனுப்பியிருக்காங்க. அந்த பென்டிரைவ்ல காலேஜ் கேம்பஸ்குள்ள வச்சே மாணவிகள் கிட்ட பேராசிரியர் ரஜினிஷ்குமார் தவறா நடந்துகிட்ட 59 வீடியோக்கள் இருந்திருக்கு. டிவி சேனல்ல இது குறித்த நியூஸ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம்தான் போலீஸ் இந்த கேஸையே கையில எடுத்ததா சொல்லப்படுது. ஹத்ராஸ் டிஎஸ்பி யோகேந்திர கிருஷ்ண நாராயண் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் காலேஜ் ப்ரொஃபசர் மேல வந்திருக்கிற புகார் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமா காலேஜுக்கு போய் விசாரிச்சப்போ காலேஜ் நிர்வாகம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரலன்னும், அதனாலதான் விசாரணையில சுணக்கம் ஏற்பட்டதாகவும் போலீஸ் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. விஷயம் பூதாகரமானதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் கல்லூரிக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த சில மாணவிகள் பேராசிரியர் ரஜினிஷ்குமார பத்தி அடுக்கடுக்கான புகார்களை சொல்லியிருக்காங்க. 54 வயசான ரஜினிஷ்குமார் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேல இதே காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. பேராசிரியரா வேலைக்கு சேர்ந்தவரு இப்போ புவியியல் துறை தலைவரா இருக்காரு. வேலைக்கு சேர்ந்த காலத்துல இருந்தே தன்கிட்ட படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு. முதல்ல பாசமா பேசி நெருங்கி பழக ஆரம்பிப்பாராம். அதுக்கப்புறம் நீ படிச்சு முடிச்சதுமே உனக்கு நல்ல சம்பளத்துல நல்ல வேலை வாங்கி தரேன், எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும், நீ பாஸ் ஆகிரலாம், அதுவும் நல்ல கிரேட்ல மார்க் வரும், ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா நான் சொல்றத கேட்கணும்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி தன்னோட இச்சைக்கு இணங்கிறதுக்கு வலை விரிப்பாராம். அந்த வலையில விழாத மாணவிகள் கிட்ட என்கிட்ட பகச்சுக்கிட்டா நீ டிகிரியே வாங்க முடியாது, உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிரும், அது இதுன்னு அரட்டி உருட்டி தன்னோட விருப்பத்துக்கு அடிபணிய வைப்பாராம். மாணவிகளை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு அத்துமீறி நடந்துக்கிறத அந்த மாணவிகளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த வீடியோவை காட்டி ஆசைக்கு இணங்கணும்னு சொல்லி மிரட்டுவாராம். அந்த கல்லூரி கிராமப்புற மாணவிகள் அதிகம் படிக்கிற கல்லூரி. பேராசிரியர் சொல்றத கேட்கலன்னா எங்க நமக்கு பிரச்சனை வந்துருமோ, இனிமே நாம படிக்கவே முடியாம போயிருமோன்னு பயந்து இத்தனை வருஷமா அரக்க ப்ரொஃபசர் ரஜினிஷ்குமாரோட அட்டூழியத்தையும் அத்துமீறலையும் மாணவிகள் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. யாரோ ஒரு மாணவி தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணதால தான் இப்போ இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பென் டிரைவ்ல உள்ள 59 வீடியோக்கள்ல ஒரு சில வீடியோக்கள் காலேஜ் டீனோட ரூம்ல வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு பாக்குறப்போ
இந்த விவகாரத்துல கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. தலைமறைவாய் இருக்கிற பேராசிரியர் ரஜினிஷ்குமாரை தேடி வரும் போலீஸ் இதுல வேற யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்ற கோணத்திலையும் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 10 மாசத்துக்கு முன்னாடியே புகார் கடிதம் வந்தும் உரிய முறையில நடவடிக்கை எடுக்காத போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. கால்வாயில் சடலமாக கிடந்த இளைஞர் பீர் பாட்டிலால் உடல் முழுவதும் குத்தி கிழித்த